கைஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் ரோப்ளாக்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ரோப்ளாக்ஸில் வந்து பரீஸ் பிரிசன் ரன் என்னமோ கரெக்டாக தெரியல, பரீஸ் பிரிசன் ரன் தான் நினைக்கிறேன். இதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதே இல்லை. அங்கே பாருங்கள், அங்கே இந்த கேமில் வந்து நம்மளுக்கு டைம் இருக்குது. நம்ம பெரிய கேமு அவ்வளோ பெருசு இல்லை, ஏன்னா பெரிய கேமு நம்ம டைமில் முடிக்கணும். டாப் 5 வரைக்கும் இருக்குது. அந்த 5க்குள்ளே நம்ம எப்படியாச்சும் வரணும். அதுக்காக மட்டும்தான் கைஸ் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதே இல்லை. இந்த கேம் விளையாண்டு கற்றுக்கிட்டேன். நான் வாட்டுக்கு விளையாண்டுட்டே இருக்க போகிறேன் கைஸ். அவுட் ஆகாமல் விளையாட முடியுதானு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈஸி மோடு தான். ஓகே சீக்கிரமாக பண்ணணும். அந்த மேலே ஃபஸ்ட்டு ஏறிக்கலாம். குதி அங்கே போட்டுருக்கு பாருங்க. 12 மினிட்ஸு என்னமோ செகண்ட்ஸில் 7 செகண்ட்ஸு. நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேஸ் எல்லாம் வர வேண்டியதில்லை. ஒரு 5th பிளேஸ்க்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். அந்த பாலில் வந்தால் நல்லாயிருக்கும். குதி ஓடு. ரைட்டு. ஜம்ப்பு. ரொம்ப நாளாக நிறையா பேர் ரோப்ளாக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் ரோப்ளாக்ஸ் போட்டிருக்கேன். ஐயோ, அது அவுட் ஆகிட்டுமே. நீங்கள் ரொம்ப நாளாக ரோப்ளாக்ஸ் கேட்டதுனால தான் ரோப்ளாக்ஸ் போட்டுறேன். ரோப்ளாக்ஸில் வேறு என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள். போ. ஐயோ, இப்போ வேறு நம்மளே துரத்துவானே. இருங்க அங்கே போட்டோம். ஓடு. பட்டனை அமுத்திடுறா கைப்புள்ள. பட்டன் அமுத்தியாச்சு. ஓடு. ஒரு மேலே ஏறி அந்த கம்பியில் ஜம்ப் பண்ணிடுவோமா? ஐயோ, ஜம்ப்பு பண்ணுடா பாடி. என்னடா இது, ஜம்ப் பண்ணுறதுக்குள்ளே இவ்வளோ விளையாட்டு காட்டுறாங்க, என்ன அது? ஓகே. பொறுமையா. அடுத்தது வந்து ஏதோ கிராண்ட்மா டீச்சர் கேம். ஆமாம், இதே மாதிரி தானாமா கைஸ். ஏன்னா டீச்சர் வந்து ஸ்கூல்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணுமாமா. அடுத்தது வந்து ரோப்ளாக்ஸில் அந்த கேம் தான் நான் போடலான் இருக்கேன் கைஸ். ஓகே, இங்கே வந்தாச்சு. இங்கே வேறு குழி தோண்டணும். சீக்கிரம். உங்களுக்கு இது புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி இந்த கேம்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஓப்பன் பண்ணுறா. ஏன்டா ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஓப்பன் பண்ணு. தோண்டு. தோண்டு. மேலே மண் போடு. லாவா பிரிசனில் எப்படா லாவா வந்துச்சு? ஐயோ, தெரியல. சீக்கிரம் ஓடு. ஜம்ப்பு. லாஸ்ட்டு. ஓகே, இங்கே வர உடஞ்சிருக்கோம். ஓடு. அப்பாடி. ஓடு. ஐயோ. என்னடா பேட்டெல்லாம் வருது? போடு. கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போயிடணும். கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி. ஓகே 2 நிமிஷம் 22 செகண்ட் ஆயிருக்கு. கல் வருது. ஓகே, பரவாயில்ல. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணியிருக்காருங்க கைஸ். இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? கஷ்டமாலாம் இல்லை, இருந்தாலும் லைக் பண்ணுங்க. ஓகே. அங்கே எவனும் நின்றுட்டுருக்கான். சரி, நம்மளுக்கு எதுக்கு? நம்ம சீக்கிரமாக முடிக்கணும். டாப் 1 வராட்டினாலும் அந்த போர்டில் வந்தால் போதும். ஐயோ, இவன் ஒருத்துவானே. ஷோ சீக்கிரம் அமுத்துறா. இவன்லாம் ஜோக்கர். ஈஸியா இன்னொரு கிச்சனில் ஒருத்தன் துரத்துவான். இன்னும் வாய் குளருது. இவனும் அவனும் பெரிய விஷயம்ல. அந்த பிரசன் அங்கே இருக்கிறவனும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஓகே, சீக்கிரம். ஓகே. எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு? ஐயோ, 3 நிமிஷம் ஆயிடுச்சா? சீக்கிரம் போடா. ஐயோ, இது வேறு ஸ்லோவாக போகுமே. ஐயோ, இங்கே பாருங்க, குதிக்க முடிஞ்சா போயிடலாம். குதிச்சிடுறா. ஓகே, குதிச்சாச்சு. ஓகே. ஐயோ, இதில் வேறு பவர் வேறு குடிக்கணுமா? எனர்ஜி ட்ரிங்க். அங்கே பாருங்க, குதிக்கிறான். குடி இங்கே பாருங்க, பவர குதி. ஜம்ப்பு. கரெக்டாக எல்லாம் வரப்போ குதிங்க கைஸ். எல்லாம் வரப்போ குதிக்கணும். குதி.
லாஸ்ட் ஜம்ப்பு, செகண்ட் ஜம்ப்பு, லாஸ்ட்டு ஓடு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவாக பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். குதி. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. லாஸ்ட்டு வரைக்கும் வந்து இப்படி ஆயிடுச்சு. நம்மளுக்கு டைம் வேறு ரொம்ப முக்கியம். குதி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஜம்ப்பு, செகண்டா லாஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படா செகண்டு? ஓகே, குதி. குதி. லாஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி செகண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம கணக்கு அப்படி தான். ஓகே, குதிச்சிரு. அவ்வளோதான். வந்துச்சு. லாஸ்ட் ஜம்ப்பு. பாடி வந்தாச்சு. ஐயோ, இந்த லெவலில் இது கூட ஈஸி. லாஸ்ட்டில் வந்து நம்மளே ஸ்பீடாக பின்னாடியிலேருந்து தள்ளுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் கஷ்டம். சரி, போய் லேடரை ஏறா பார்த்துக்கலாம். ஓகே. நம்மளை வேறு தள்ளுறா. நமக்கே முக்கியம். சீக்கிரமாக போடா. ஸ்லோவாக போகிறத பாரு. ஓகே. கரெக்டாக இது வைக்கணும். இது ஓகே. ஊச்சல்லான்னு நினைக்கிறேன். இன்னும் முடியாதா? வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி அது கரெக்டுன்னு நினைக்கிறேன். இது கரெக்டு. குட். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கரெக்டாக இது கரெக்டு. இங்கேருந்து அப்படியே குதி. இது என்னடா இது? கரெக்டாக இது கரெக்டுன்னு நினைக்கிறேன். இது கரெக்ட். தள்ளி விட்றாங்க. நம்ம அடிக்கணும்னா என்னையும் அடிக்க வேணான்னு பார்க்குறேன். டைம் முக்கியம். இல்லாட்டினா அவ்வளோதான். பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுவா? இதெல்லாம் சாப்பேன். ஓகே. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஓகே. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ட்ரையே முடிச்சிடலாம் கைஸ். குதி. அப்போ ஓகே, இங்கே வேறு ஜம்ப் பண்ணி போகணும். ஜம்பி. கிராண்ட் ஈஸி லெவல், ஹார்ட் லெவல், எக்ஸ்ட்ரீம் மோடு. இது ரொம்ப ஈஸி. ஐயோ, ரொம்ப ஈஸியாக பண்ண முடியலையே. சாரி. ஓகே, குதிச்சிரு. குதி. பாடி. குதி. அங்கே போய் ஒரே ஜம்ப். ஓகே, அவ்வளோதான், முடிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான், லெவலை முடிச்சாச்சே. ஓகே, இது வந்து இந்த கேஸ் வேறு வால்வை மாற்றுங்க ஒன்றுமா. கேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டா பெருசாக வந்து எஸ்கேப் ஆகுறவங்க ஈஸியாக தப்பிச்சு போவாங்களே அப்படின்னு சொல்லி விடுறாங்களா என்ன? இந்தாப்பா, இந்த வழியில் ஒரு 4 ஸ்டெப்பு நடந்தேன்னா கேட்டு வந்துடும். வாட்ச்மேன் அங்கிள் கிட்ட வந்து வெளியில் நான் எஸ்கேப் ஆகி போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்க. அப்படி ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ரோபோட்டை சுட்டு. ப்ரிசனில் எப்படி லாவா ரோபோட்டெல்லாம் வந்துச்சு, பேட்டு எல்லாம் எப்படி வந்துச்சு, அந்த பெரிய உருண்டு வரும்ல கல், அதெல்லாம் எப்படி வந்துச்சு? தெரியல, இருங்க என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ டைம் 7:30 நிமிஷம் ஆயிடுச்சு. 7:30 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெக்கார்டு 12 நிமிஷம். டாப் 1ல் இருக்கிறவங்க 5வது பிளேஸ் 15 நிமிஷம்னு நினைக்கிறேன். நம்ம 5க்குள்ளே வந்தால் நல்லா இருக்கும். ஐயோ, இங்கே வழி இருக்குது, நல்ல வேலை. நான் கூட ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும்னு நினச்சிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இங்கே ஒரு ஜம்ப் திறந்தே இருக்குது, போயிடலாம். ஓகே. இந்த லெவல் தான் சொன்னேன், இது கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக நம்ம இந்த சொன்ன இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஜம்ப் பண்ணுற பட்டன் ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்க. ஓகே, ஜம்ப் ஆகணுன்னு. ஓகே, குதிச்சிடு. அவ்வளோதான், லாஸ்ட் ஜம்ப்பு.
ஐயோ இன்னும் இருக்குல்ல, மறந்துட்டேன். போயிடலான்னு நினைக்கிறேன். ஷோ எனக்கு டைம் ரொம்ப முக்கியம்டா. குதி குதி ஜம்ப். ஒன்று அவ்வளோதான். மெதுவாலாம் போகவே கூடாது. மெதுவாக போனோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட். டடன் 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 டடன். ஓகே, கரெக்டாக அந்த வாட்டருக்குள்ளே போகணும். ஐயோ ஏய், மேலே போடா மேலே. வாட்டர் கொஞ்சம் ஓகே. இப்போ எங்கடா வந்திருக்கோம்? ஐயோ இதுதான் வேஸ்ட்டு. இப்போ கன் எடுத்து கரெக்டாக 4 ஹெட்ஷாட் சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்துருவான். இந்தாப்பா நீ ப்ரோ பிளேயரு, உனக்கு நான் கேட்டை திறந்து விடுறேன், நீயே எஸ்கேப் ஆகி போயிரு அப்படின்னு சொல்லுவான். வந்துட்டானா? போடு 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 ஹெட்ஷாட் போடு 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 போடுற போடுற. அவ்வளோதான். நீ என்ன தடிக்கிற பாருங்க. வெடிச்சு சதறிட்டான். நல்லா சாப்பிட்டு ஒரு ஷூட் பண்ணணுமே வெடிச்சு சதறிட்டான் பார்த்தீங்களா? சாரி, இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன், நீ ஓடிரு சரிங்களா? ஐயோ எப்படி என்னோட பிளானு இங்கே வந்ததுக்கப்புறம் பிளானுங்கிற? ஓஹோ, இதுதான் என்னோட இன்னொரு பிளானு. என்னோட அண்ணன் ஒருத்தன் இங்கே இருப்பான். அண்ணனா? நீ லாஸ்ட்டுக்கு போ, என்னோட அண்ணன் இருப்பான். அண்ணனா தம்பியோ யாரா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். எப்படி உனே பண்ணி பேசுகிறேன்னா? அண்ணனோ தம்பியோ யாரா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன். டே நீ எல்லாம் இப்படி பேசுறப்ப நான் பேசக்கூடாதா? ப்ரோ பிளேயர் இன் ரோப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த லெவல் எல்லாம் ஃபஸ்ட் ட்ரையில் முடிப்பீங்க. எனக்கு இந்த லெவலெல்லாம் வராது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது? ஓகே போயிடணும். ஜஸ்ட் மிஸ். ஐயோ அப்பாடி. ஷோ என்னடா அது, என்ன விளையாட்டு காட்டுறாங்க? ஐயோ இந்த லெவல் தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கரெக்டாக அது என்ன ஒரு இரும்பு மாதிரி ஒன்றத்தை கரெக்டாக போட்டு போகணும். இதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எனக்கு பண்ண தெரியாது. இருங்க, கரெக்டாக எல்லோ கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் போட எப்படிண்ணா பின்னாலேருந்து வா அவ்வளோதான். போடு இன்னும் கொஞ்சம் போடு. அச்சோ இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போய் இந்த பட்டன் அமுத்திடுங்க. ஏன்னா ஒன்றத்தை போட்டுட்டு இந்த பட்டன் அமுத்தினீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாலே 3 தான் தருவாங்க. போட்டிங்கன்னா அந்த போட்டதும் காணாமல் போயிடும். ஓகே கொஞ்சம் ஓகே போட்டு. இப்போ போய் அந்த பட்டன் அமுத்திட்டிங்கன்னா அதுவும் கிடச்சிரும். அதுவே இங்கே கரெக்டாக போட்டுட்டு அந்த பட்டன் அமுத்தினீங்கன்னா இங்கே போட்டதும் போயிடும். இப்போ கொஞ்சம் அதுக்கு முன்னாடியிலேருந்து இங்கே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்துருச்சா? ஐயோ இப்போ செகண்டு தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஓகே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. போட்டுறலாம். அந்த சைட் போய் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஐயோ எப்படி வச்சு கரெக்டாக வந்துருச்சு. ஐயோ இங்கே அவங்க அண்ணன் வேறு இருப்பானே. நான் தான் என் தம்பியே எதுக்கு நீ அடிச்ச? உன் தம்பி எதுக்கு அடிச்ச? நான் உன்னையே அடிக்கிறேன் பாரு. என்னையே நீ அடிப்பியா? இரு உன்னையே ஹெட்ஷாட் போடுறேன். என் தம்பிக்கு ஹெட்ஷாட் போட்டையில் ஹெட்ஷாட் போடுறேன். இப்போ நான் போடுறேன் பாரு. கையோட பாதி அதுக்குள்ளே செத்து போயிட்டான். கரெக்டாக அந்த சுடுறதை பார்த்து அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஒரு கை போயிடுச்சா? அவ்வளோதான். என்னையும் அடிச்சுட்டியா? ஆமாண்டா அடிச்சிட்டேன். வருங்க, காசா டைமா முக்கியம்னா காசு தான் முக்கியம். எல்லா காசையும் எடுத்துக்கோங்க. காசு ரொம்ப முக்கியம். கேமில் சொன்னேன். ஓகே வீட்டுக்கு போகிறேன். எஸ்விகே தப்பிச்சு போயிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தான். காரை எடுத்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறப்ப அவன் காரு கொஞ்சம் கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தேன்னா
வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப அவன் கார் நின்றுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி வெளியில் போய் பார்க்குறப்ப ஒரு பெரிய பில்டிங் மாதிரி ஒரு மலை மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கு மேலே போகணும் அப்படின்னு காட்டுச்சு. எப்படி போகணுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஐடியா ஒன்றுமே வரல. அப்போ தான் ஒருத்தன் பேசுனான். டே, என்னையும் அடிச்சிட்டியா? எப்படி நீ இதுக்கு மேலே ஏறுவ? நான் எப்படியோ ஏறிக்கிறேன், நான் பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எஸ்விகே சொன்னான். ஏன்னா அவனுக்கு நிஜமா எந்த பிளானுமே தெரியல. அப்போ தான் ஒருத்தன் சிரித்தான். நீ உனக்கு எந்த பிளானும் தெரியலை, உண்மைதானே? யார் சொன்னா எனக்கு பிளான்னு கேட்டான். யார் சொன்னா எனக்கு பிளானு? இப்போ பாடுறா, நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ளே போனான். கடைக்குள்ள ஏணி பாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. லூஸு மாதிரி பாக்ஸ் எடுக்காம ஏணியை அடுத்தான் எஸ்விகே. ஏணி எப்படி வெளியில் கொண்டு போகணுன்னு தெரியாமல் எப்படி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஏணியை கொண்டு போய் வச்சான். எங்கே வச்சான்னா அந்த மலைக்கு மேலே. ஏன்னா கைஸ் எஸ்கேப் ஆக போகிறோம் கைஸ் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே சொல்கிறேன். ஓகே, மேலே வந்தாச்சே. அச்சிச்சோ, கீழே விழுந்துட்டேனே. ஷோ, என்னடா இது? அச்சிச்சோ, அண்ணா வந்திருக்காங்க கைஸ். ஏன் நீ தள்ளி விட்டுருக்கான் பார்த்தீங்களா? ஓகே சீக்கிரம் போடா, நம்ம எஸ்கேப் ஆகணும்டா. எஸ்கேப் ரொம்ப முக்கியம். ஷோ, இது வேற. போ. அந்த லாஸ்ட் நொடிய மலைக்கு மேலே இருந்து பார்க்குறப்ப அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. அதுதான் ஹெலிகாப்டரில் ஏறி எஸ்விகே தப்பிச்சு போயிட்டான். கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். இதில் வந்து நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்னா, நம்ம கண்டிப்பாக வந்துடலாம், டாப் 5குள்ளே வந்துடலாம். எவ்வளோ 15 minutes 33 seconds பார்த்தீங்களா? காஸ்டியூமெல்லாம் மாறிடுச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டோம், போர்டெலாம் வந்துட்டோம். நீங்கள் வந்து ரோப்ளாக்ஸ் விளையாடுறப்ப நான் போர்டில் இருக்கனா அப்படின்னு பாருங்க கைஸ். இந்த காஸ்டியூம் வச்சு தான் ஆடுவேன். இந்த காஸ்டியூமில் ஒரு சிப்பாய் காஸ்டியூம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் காய்ஸ். இருங்க, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வேறு என்ன சொல்கிறது? சரி, எல்லாத்தையும் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ், பாய்.